அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு ஆளுநரை 3வது முறையாக சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய். இடதுகள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை வெளியிலிருந்து தருவதாக கூறியிருக்கிறார்கள். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். இந்த ஆதரவை விஜய் பெற்ற பின்கதை என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு டி என் ரகு பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், இடதுகள் ஆதரவை எப்படி பெற முடிந்தது தாவேக்காவால்? கடைசி நேரத்தில் அந்த ஆதரவை தரலாம் என்ற முடிவுக்கு இடதுசாரிகள் எந்த புள்ளியில் நகர்ந்தார்கள்? இடதுசாரிகளை பொறுத்தவரை விஜய் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக ஒரு அணியாகத்தான் தேர்தலை சந்தித்தார். முதல்ல தேர்தலை அவர் சந்திக்கிற பொழுதே அவர் பாஜக அணியில் இல்லை. இன்னொன்று, தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. விஜய் தேர்தலுக்கு பின்பு ஒருவேளை பாஜக பக்கம் நகர்ந்து விடுவார் அப்படிங்கக்கூடிய விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆளுநர் 2 முறை சந்தித்த போதும் கூட அவருக்கு பாசிட்டிவான எந்த விஷயங்களையும் சொல்லல. அந்த சூழல்ல கூட அவர் பாஜக பக்கமோ அல்லது அதிமுக பக்கமோ ஆதரவை திரட்டல. கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய இலக்கு என்பது ஒரு மதசார்பற்ற புள்ளி அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் தான் மீண்டும் மீண்டும் இருந்து கொண்டிருந்தது. அதனாலதான் அவர் தொடர்ச்சியாக இடதுசாரிகளையும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தானாகவே வந்து விட்டனர். முதல்ல கூட தொடக்க புள்ளியிலே வந்து விட்டார்கள். அப்ப இடதுசாரிகளுக்கு ஒரு நிலையான அரசு அமையணும், பாஜக இல்லாத ஒரு அரசு அமையணும், பாஜக அங்கம் வைக்காத ஒரு அரசாகவும் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய புள்ளிகள்ல இடதுசாரிகளும் ரொம்ப தெளிவாக களமாடுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அந்த உறுதியான நிலைப்பாடு என்று நான் பார்ப்பது பாஜகவின் மீதான அவருடைய உறுதியான நிலைப்பாடு. பாஜக வேண்டாம், அந்த அணிக்கிட்ட ஆதரவுக்கு போலையே சார். என்டிஏ அலையன்ஸ் அவர் திரும்பி கூட பார்க்கலையே. கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு மட்டுமே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவர் ஒருவேளை கேட்டிருந்தால் தாராளமாக கிடைத்திருக்கும். அவர் கேட்கவே இல்லை, ஆனால் அவர்கள் ஆதரவு இல்லை என்றும் சொன்னார்கள். ஆனா அந்த புள்ளியில விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக ஒரு மதசார்பற்ற அணியை நிறுவனதான் குறியாக இருந்தார். தேர்தல் நேரத்தில் கருத்து என்டிஏ கூட்டணி கிட்ட ஆதரவை கேட்கவே இல்லை திரு விஜய் அப்படின்ற கருத்து மீண்டும் மீண்டும் பேசப்படுது. ஆனா திரு செங்கோட்டையின் மூலமாக அதிமுகவுடைய மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு முயற்சி நடந்தது. அதனால அவங்க புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற விமர்சனங்கள் ரொம்ப வெளிப்படையாக முன்வைக்கப்பட்டதானே. அப்படி ஒரு முயற்சி நடந்ததாகவும் அதை திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கடுமையா ஆட்சேபம் தெரிவித்ததாகவும் அதற்கு பிறகு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வெளிப்படையான செய்தி தானே. இல்ல, அவருடைய நேரடியாக ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சிகளுடைய அணுகுமுறையில நீங்க ஒரு பெரும்பான்மை இல்லை என்கிற நேரத்தில் பலவிதமான விஷயங்கள்ல முன்னெடுப்புகள் செய்யப்படுவது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளால் முன்னெடுக்கப்படக்கூடியது. பட் விஜய் அவர்களுடைய விருப்ப சாய்ஸா இருந்தது, விருப்ப பட்டியலில் இருந்தது திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் தான். கிட்டத்தட்ட அவர் ஒரு மதசார்பற்ற சக்தியாகத்தான் தன்னை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்தித்தார். நீங்க அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கும் பல்வேறு கட்சி பின்னணியிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் ஒவ்வொருத்தரும் தலைமையிடம் கிட்டத்தட்ட ஒரு உறுதியை கொடுக்கலாம். நான் அங்கிருந்து அழைத்து விட்டு வந்துடுவேன், இங்கிருந்து அழைத்து வந்துடுவேன் சொல்லலாம். பட் இது ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக விஜய் அவர்கள் காங்கிரஸ் முதல்ல அழைச்சிட்டாரு சார். காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில அதிமுக வர்றதுக்கு முதல்ல பாஜக சம்மதிக்குமா? அந்த புள்ளியே முக்கியமானது இல்ல. காங்கிரஸ் தானே முதல்ல வர்றாங்க, 5 இடங்களை பகிர்றாங்க. அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணியின் முகமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி முதல்ல வந்துருச்சு. சோ அப்ப இடதுசாரிகள் நகர்தலுக்கு பின்னாலையும் அதுவும் ஒரு காரணம் இருக்கிறது. அவர் பாஜக எதிர்ப்புல தீவிரமாக இருக்கிறார். பாஜக இல்லாத ஒரு அணி. நீங்க இன்னும் பாருங்க, ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்கலன்னா இந்த அணி கூட அமையலாங்க. பாஜக ஒதுக்கினாங்களே ஆட்டத்துல, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க, நாங்க யாருக்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லைன்னு பாஜக ஒதுக்குறாங்க. அது எந்த வகையான ஒதுங்கல் என்பது 2வது விஷயம். அதிமுக இணைப்புக்கா, கூட்டணிக்கா, அல்லது கிட்டத்தட்ட தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கா என்பதெல்லாம் விவாதத்துக்குரியது. பட் பாஜகவே ஒதுங்கி நின்றாங்க. இன்னொன்று, விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கிறது மட்டும்தான் இலக்காக இருந்தா ஆளுநர் அவர்கள் இவ்வளவு முறை திருப்பி அனுப்புகிற பொழுது மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். முதல்ல மக்களுக்கு கூட பின்பாடு தான் தெரிவித்தார். அதுக்கு முன்பு மோடி அவர்களுக்கு தெரிவித்தார். அந்த நன்றியிலே ஒரு நல்லிணக்கத்தோடு இந்த அரசு இயங்கும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் குறிப்பிட்டிருந்தார். அப்போ ஒருவேளை அவர் அங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் சரண்டா இருந்தால் எளிதிலேயே கிடைத்திருக்கும். பட் அவர் அந்த காத்திருந்தார்ல, தொடர்ச்சியாக ஒரு மதசார்பற்ற அணியை தான் நிறுவ வேண்டும் என்பதற்காக காத்திருந்தார். அந்த காய் இப்பொழுது கடிந்திருக்கிறது. அதனாலதான் இடதுசாரி காங்கிரசுக்கு ஒரு தேவை இருக்கு. தேர்தலுக்கு முன்பே கூட்டணிக்கு முயற்சி பண்ணாங்க, அது நடக்கல. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை அவங்க உருவாக்கி கொண்டார்கள். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தேவை அப்படின்ற புள்ளியில காங்கிரஸ் கட்சி நகர்ந்தது.
ஆனா இடதுசாரிகள் திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள், அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத கேட்கல, அவங்க அதை ருசிக்க போவதும் இல்லை, விரும்ப போவதும் இல்லை. ஆனா அவர்கள் திமுக கூட்டணியில் விட்டு நகர்கிறார்கள், திமுக கூட்டணியில் தொடர்றோம் அப்படின்னு வேற சொல்றாங்க. நகர்வை எப்படி சாப்பிடுத்துறாங்க? தாவேகாவுக்கு இடதுசாரிகள் தேவை, இடதுசாரிகளுக்கு தாவேகா தேவையில்லையே, ஆனா நகர்றாங்களே, எப்படி அது? இல்ல அதுதான் சார், கிட்டத்தட்ட மதசார்பற்ற சக்தியாக தொடர்ந்து தன்னை நிலைப்படுத்துகிறார் விஜய். அது ஒரு இரண்டாவது, ஒருவேளை இந்த அரசு அமையாவிட்டால், ஒரு பெரும்பான்மை காட்ட முடியாவிட்டால், ஒருவேளை குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட அந்த ஆட்சிகள் வந்து விட்டால், அவங்க மத்திய அரசு நினைக்கிற திட்டங்களை எல்லாம் இங்க கொடுத்துருவாங்களே, அது இதை விட அபாயகரமானது இல்ல. நீங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு முதல்வராக பொறுப்புக்கு வராவிட்டால் தமிழ்நாடு அதற்கு பின்பு என்ன நிலைமை ஆகும், யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும், அதை இடதுசாரிகள் நினைத்து பாக்குறாங்கல்ல. நீங்க ஏற்கனவே PMCக்கு ஒரு சுற்றறிக்கையே வந்துருச்சு, இன்னும் புதிய முதல்வர் பொறுப்பேற்புக்கு முன்பே ஒரு சுற்றறிக்கை வருது. இப்ப நீங்க இடதுசாரிகள் தயவோடு ஆட்சி செய்யறதால குறைந்தபட்ச தொழிலாளர் நலன் சார்ந்த உரிமைகள்ல அல்லது பாஜக மத்தியில் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்ல தமிழர் நலன் சார்ந்த உரிமைகள்ல அவர்கள் ஒரு கிடுக்குப்பிடி போற ஒரு இடம் இருக்கு. நீங்க கடந்த காலங்களில் அவங்க திமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க, சாம்சங் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டதா? துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை உடனடியாக ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் எடுத்த கோரிக்கை உடனே தீர்த்து வைக்கப்பட்டதா? அல்லது வேங்கை வயல் பிரச்சனையில உடனடியாக தண்டிக்கப்பட்டார்களா? அல்லது காங்கிரஸ் தான் சொல்றேன், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் நெல்லை மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டால் அதனுடைய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்களா? இதெல்லாம் கூட்டணிக்குள்ளதானே இருந்தாங்க. அப்ப இங்க இவர்கள் தயவில்லாம ஆட்சியை நடத்த முடியாதுன்னு ஒரு சூழல் வரும். அப்ப அவர்களுக்கு குறைந்தபட்ச லாபம் என்பது தங்கள் சார்ந்த அந்த பிரச்சனைகளை ஒரு உடனடியாக வலியுறுத்த முடியும். நாங்க இல்லைன்னா நீங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாதுங்கிற இடம் நோக்கி நகர முடியும்ல. மக்கள் நலன் சார்ந்து யோசித்தால் இவர்களுடைய நிலைப்பாடு சரி. அந்த அடிப்படையில் யோசிச்சிருக்காங்க. இன்னொன்னு பாருங்க சார், திமுக தலைமையை போய் சந்திச்சிருக்காங்க, நேற்றெல்லாம் சந்திக்கிறாங்க, சொல்றாங்க, நிலைமையை விளக்குறாங்க. ஒருவேளை பாஜக வேறு ஏதாவது ஆட்டங்களை ஆடிவிடக் கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கையும் இதற்குள்ள இருக்கு. இது விஜயனுடைய வெற்றி என்று பார்ப்பதை விட மதசார்பற்ற கொள்கைகளுக்கு கிடைத்த வெற்றி. அந்த அடிப்படையில் தான் திரு பே சண்முகம் ஊடகங்கள்ட்ட பேசும்போது இனியாவது விஜய் மதச்சார்பற்ற கொள்கைகளை உறக்க பேசணும், இனியாவது பாஜகவை எதிர்த்து பேசணும்னு சொல்றார். இதுவரைக்கும் அவர் மதச்சார்பற்ற கொள்கைகளை அழுத்தமா பதிவு பண்ணல, இதுவரைக்கும் பாஜகவுக்கு எதிராக அழுத்தமா பதிவு பண்ணல அப்படின்றதான திரு பே சண்முகத்தின் பேச்சிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. இனிமே பேசுங்கன்னு சொல்றதன் மூலமா. ஆமா சார், இதுல ஒரே ஒரு சின்ன இடம் இருக்கு சார். கிட்டத்தட்ட இவர்கள் நிர்வாகத்துல இல்ல, இடதுசாரிகள் கடுமையாக எதிர்க்கலாம். 2004 முதல் 2014 வரை அவர்கள் மத்திய அரசுல காங்கிரஸ் அமைச்சரவையில இடம்பெறாமலே வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. இடதுசாரிகள் கடுமையான விமர்சனங்களை செஞ்சாங்க, போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. திமுக கடுமையாக போராடி இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம், மத்திய அரசுல இருந்து நிதி வரவில்லை அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அது வந்து ஒரு வகையில பொலிட்டிக்கலாவும் லாபமாகவும் அமைந்தது. இங்க விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார்னா, கொள்கை எதிரி பாஜக, ஆளுநர் அவர்களை முட்டுக்கட்டை போட்டார், அதை வந்து காங்கிரஸ் பேசுது, அதை அனுமதிக்கிறார்ல. எங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறீங்க, எங்களுக்கு ஆதரவு கடிதம் வந்திருக்கீங்க, நீங்க இதை பேசாதீங்க, இதை சொல்லாதீங்கன்னு தடுக்கல. எந்த கட்சியும் அவர்கள் வந்து தடை போடல என்று சொல்வதை விட நான் அதுக்கு முக்கியமான இடம் வந்துறேன். அவர்களுக்கு தான் அது கூடுதல் நெருக்கடியாக மாறிச்சு. காங்கிரஸ் வருகிற ஆளுநர் மனசு புண்படாம பாத்துட்டா, மத்திய அரசு கோபப்படாம பாத்துட்டா, மத்திய அரசுடைய எல்லா விதமான அனுணையும் கிடைச்சிருமா? கடந்த காலத்துல அதிமுக கூட்டணியில் இருந்த போது சட்டமன்றத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் நிதி அமைச்சராக பேசலையா? நிதி வரவே இல்லை, பேரிடர் நிதி வரவே இல்லை, நிதி சிக்கல்ல தமிழ்நாடு சிக்கி இருக்குன்னு உரத்த குரல்ல பேசலையா? இல்ல சொன்னாரு சார். அதான் சார், இவர் இப்பொழுதுதான் புதிய முதல்வராக வருகிறார். அதனால இவர்களுடைய அணுகுமுறையை இப்படி வைத்து பார்க்கிறார்கள். ஒருவேளை நம்ம எதிர் அரசியல் செய்யாம அவர்கிட்ட ஒரு மென்மையான அரசியல் செய்தால் நிதி தருகிறதா என்று பார்க்கிறார்கள். ஒருவேளை கிடைக்கலைன்னா அதுக்கு பின்பு பேசுவார்கள். ஆனா பேசாவிட்டால் அது தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து தான். மென்மையான போக்க பாஜகவோடு இவர் இணக்கமான போக்க கடைபிடிச்சாருன்னா இடதுசாரிகளும் அவங்களுடைய அணுகுமுறையை வேறு விதமாக தானே கடைபிடிப்பார்கள். ஆமா சார், மென்மையான போக்குன்னு சொல்றது அவர்கள் கொண்டு வருகிற திட்டங்களின் மீது அல்ல, அந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்துகிறது. முதல்ல எடுத்த உடனே அவர் எதிர்ப்பு மனநிலைக்கு போக மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் விஜய். ஓகே வில்சன், மதச்சார்பற்ற கூட்டணியை கட்டமைக்கணும், மதச்சார்பற்ற ஒரு அரசு நடந்துடணும், நிலையான அரசு நடந்துடணும் அப்படின்னா இடதுசாரிகளுடைய அந்த நகர்வுங்கிறது ரொம்ப முக்கியமானது, காலத்தின் தேவையாக இருக்கு அந்த நகர்வு அப்படின்னு சொல்றாங்க. எது மதசார்பற்ற அணி இல்லைன்னா எது மதசார்பற்ற ஆட்சி அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ நம்ம சாமிநாதன் சொன்னதில் ஒரு ரசிக்கக்கூடிய தன்மை என்னென்னா, கவர்னருக்கு எதிராக காங்கிரஸை போராட அனுமதி கொடுத்துருக்காராம் தாவேக்கா.
எத்தனை தடவை தான் காங்கிரஸ் 21 வருஷமா அனுமதிக்காக ஒவ்வொரு கட்சிகிட்டையும் காத்துட்டு இருக்காங்க போல தமிழ்நாட்டில். இப்போ போற இடத்துல அந்த மாதிரி அனுமதி வாங்கி தான் போராட்டம் அந்த நிலைமையில இருக்கிறாங்களா? அதையே பெருந்தன்மையா நினைக்கிறாங்கன்னா அப்போ பிஜேபி கூட எந்த அளவுக்கு தாவேக்கா இணக்கமா இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. இல்ல எல்லாம் தகஞ்சு வந்த பிறகு ஏதோ ஒரு புள்ளியில அது நடக்காம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பதற்றம் தாவேக்காவுக்கு இருக்கலாம். அடுத்து இப்ப தாவேக்கா கிட்ட போறதை பற்றி நம்ம சொல்லவே இல்லை. யார் வேணாலும் போங்க, ஆட்சி அமைக்க உதவி செய்யுங்க, மக்கள் கூடுதல் எம்எல்ஏக்கள் கொடுத்துருக்காங்கன்னு போது அதை நோக்கி பயணிக்கணும். ஆனால் இண்டிபெண்டா நீங்க இருக்கணும்னு கொடுக்கல. 2 திராவிட கட்சிகளுக்கும் அனுபவம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய அனுசரணையோட நீங்க உங்களுக்கு ஒரு கடிவாளம் மூக்கணாங்கயிறு போட்டு தான் கொடுத்துருக்காங்க மக்கள். அது ஒரு பக்கம். அதற்காக நீங்க வந்து காரணங்கள்லாம் நொண்டி காரணங்கள்லாம் என்டிஏவை கேட்கவே இல்லையே. என்டிஏ பாஜக சுவாமிநாதன் சொன்னது சொல்றேன். மதசார்பற்ற புள்ளியை நோக்கி போனதால அதிமுக கிட்ட கேட்கலன்னாரு. மதசார்பற்ற புள்ளியில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 கட்சி எது? திமுக. திமுக கிட்ட கேட்டார் ஆதரவு? கேட்டாரா? அரசியல் எதிரி சார், அரசியல் எதிரிட்ட எப்படி கேட்க முடியும்? அப்ப இது மட்டும் என்ன, இது ஊழல் சக்தி கிட்ட எப்படி கேட்க முடியும்? அப்ப ஏடிஎம்கே கிட்ட கேட்கலன்றத பெருசா சொல்றீங்க, ஊழல் சக்தி கிட்ட எப்படி கேட்க முடியும்? ஏடிஎம்கே ஊழல் சக்திங்களா? அவர் ஊழல் சக்தின்னு சொன்னது அவர் சொன்னது தானே. நீங்க சொல்றீங்களா? இல்ல அவர் சொன்னது தானே. இப்ப இவர் தானே சொல்றாரு இப்போ. அதனால இல்ல அதை மட்டும் டிஃபெண்ட் பண்றாரு. ஆனா இங்க அதாவது திமுக கூட இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுவாராம், ஆனா திமுக கூட மாட்டாராம். அவங்கெல்லாம் மத சார்பற்ற அணியா, ஆனா திமுக மட்டும்தான் மத சார்பான். அரசியல் எதிரி திமுக மட்டும்தான், மற்றவர்கள் கூட இருந்தவங்களும் அரசியல் எதிரி கிடையாது. அப்படியா கணக்கு? அடுத்து என்ன சொல்றேன், அதனால மத சார்பற்ற புள்ளி கிடையாது. அவருடைய நோக்கம் என்னன்னா திமுக எதிர்ப்பு புள்ளி. திமுக கூட்டணியை தேர்தலில் விஜய் தோற்கடித்தார். இப்ப திமுகவை தனிமைப்படுத்தி முடிஞ்ச பிறகு திமுகவை தோற்கடிக்கிறார். இதான் நடக்குது. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற கட்சிகள்ல ஐயூஎம்எல் வந்து இல்லைன்னு சொன்ன பிறகும் கூப்பிடுறாரு. ஆனா அந்த பக்கம் கூப்பிடலன்னா அப்போ தேர்தலுக்கு முன்னாடி இருந்த அதே விரோத மனப்பான்மையோட திமுகவை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் அதற்கு மத சார்பற்ற என்ற ஒரு போர்வையை போத்திக்கிறார். அதுதான் நான் பார்க்கிறேன். அதுக்கு இவங்கெல்லாம் எப்படி உதவி செய்வாங்க? காங்கிரஸ் கட்சி திமுக மீதான கோபத்துல விமர்சனம் பண்ணிட்டு வெளியில போறாங்க. அதில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்கள் சொல்கிற அதே புள்ளியிலேயே இடதுசாரிகள் நகர்வாங்க. திமுகவை தனிமைப்படுத்திடணும், திமுகவை பலவீனப்படுத்தணும்னு திரு விஜய் நினைக்கிறதுக்கு தீனி போடும் விதமாக இடதுசாரிகளுடைய நடவடிக்கை இருந்த போது இதை தான் நாங்கள் சொன்னோம். 10 தோல்வி நீங்கள் சொல்லும் போது நாங்கள் சொன்னோம், ஒத்த தோல்வி வந்தால் தெரிஞ்சிருங்கன்னு சொன்னோம். நீங்கள் இம்பாக்ட் கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி, எங்களுக்கு 21 வருட கூட்டணி எல்லாம் 10 தோல்வி 11 தோல்வி நீங்க அப்போவாது தாங்குது. ஒத்தை தோல்வியிலே மொத்தமும் போயிடுச்சு, தனிமை ஆயிடுச்சு. வெற்றிக்கு நிறைய உறவினர்கள் இருப்பார்கள், ஆனா தோல்வி அனாதையாகத்தான் இருக்கும். அதுதான் நிலைமை. இப்போ நீங்க அதுதான் நீங்க கம்யூனிஸ்டுகள்னால அவங்க நியாயத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. இதுதான் கணக்கு. அதே மாதிரி தான் மற்ற கட்சிகளும் அவங்க நியாயத்தை அந்தந்த நேரத்துக்கு பார்த்துக்குவாங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்களா, இப்போ மத சார்பற்ற சக்திகளா இது, இல்லைன்னா மக்கள் நல கூட்டணிக்குரிய சக்திகளா? மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கழகங்கள் இல்லாத தமிழகத்தை நோக்கி தாவேகா சில்லறை கட்சிகளை, சில்லறைன்னா செல்வாக்கில் சொல்ல மற்ற சிறிய கட்சிகளை கொண்டு செல்கிறதா? அந்த பாதையை நோக்கி தமிழக வெற்றி கழகம் தான். அவங்களும் திராவிட கொள்கைகளை தான் பேசுறாங்க. அவங்களும் கொள்கை தலைவரா பெரியார். கழகங்கள் இல்லாத தமிழகம் சொன்னேன், திராவிடம் இல்லாத தமிழகம் சொல்ல. கழகங்கள் இல்லாத தமிழகத்தை நோக்கி தான் மக்கள் நல கூட்டணி பயணிச்சு. இப்போ அந்த தலைமை மட்டும் மாறி இருக்குது. முன்னாடி கேப்டன்ற பேர் இருந்துச்சு, இப்போ தளபதின்ற பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் எதிர்காலத்தில். ஆனால் இது சக்சஸ் ஆகுமா அப்படின்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஏன்னா ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு ஒரு தலைமுறை மக்கள் தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய மூதாதையர்களும் ஓட்டு போட வைத்திருக்கிறார்கள். அதுல சந்தேகமே கிடையாது. பெருவாரியான இளைஞர்கள், பெருவாரியான இளைஞர்கள் அவர்கள் வந்து தான் மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சாக்ரிஃபிகேஷனோட, ஒரு அர்ப்பணிப்புணர்வோட தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாரையும், அதாவது ஒரு அன்பு காட்டியோ இல்ல மிரட்டியோ இல்லைன்னா சென்டிமெண்டாவோ கொண்டு போய் ஓட்டு போட வச்சிருக்காங்க. முதியவர்களை கூட, வயதானவர்கள் கூட. அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. இல்ல தாவேகா மட்டும் அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, புதிய கட்சி. அதில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு ஆட்சி அதிகாரம் குறித்த அனுபவம், புரிதல் குறைவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
ஆட்சி அனுபவம் இருக்கக்கூடிய 100 ஆண்டுகளை கடந்த இடதுசாரிகள் உள்ள இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி உள்ள இருக்கு, விசிக தலைவர் உள்ள இருக்கிற வாய்ப்புகள் அறிகிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இப்ப இந்த மாதிரியான ஒரு அனுபவம் மிக்க தலைவர்கள் உடன் பயணிக்கும் போது ஏன் நீங்க அச்சப்படுறீங்க? இதுதான் அரசியல் நியாயங்கள்ன்ற நான் என்ன சொன்ன அரசியல் நியாயங்கள். அது எடப்பாடி பழனிசாமி போன தேர்தல் என்ன சொன்னாரு? கொள்கைன்னு ஒன்றும் கிடையாதுங்க, தேர்தல் உடன்பாடு தான். கொள்கை கூட்டணின்னு எதுவும் கிடையாது. அவர்களுக்கு தனித்தனி கொள்கை இருக்கிறது. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கொள்கையை எந்த முன்னாடி நிற்கணும், எந்த கொள்கை, இலங்கை பிரச்சனையா அந்த கொள்கையை சில நேரம் முன்னாடி நிறுத்தணும், இந்தி பிரச்சனையா அந்த கொள்கையை சில நேரம் முன்னாடி நிறுத்தணும், மாநில உரிமை அந்த கொள்கையை, இப்படி கொள்கைகளை அந்தந்த நேரத்தில் நிறுத்துவாங்க. சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்தல் உடன்பாடு என்பது தேர்தலோடு முடிந்து விட்டது. அதைத்தான் இவங்க செய்யறாங்க. நம்ம இவங்களுக்குன்னு சொல்ல, இப்போ இவர்கள் இருக்கும் பொழுதுதான் திமுக மேல அதிருப்தி வந்துருச்சு. திமுக தலைவர் கூட தோக்குறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்ப நீங்க சொல்ற இந்த 100 ஆண்டு கட்சி 200 ஆண்டு கட்சி எல்லாம் கூட இருந்த பிறகுதானே கொளத்தூர்ல தலைவர் தோக்குறாரு. அப்ப அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குதுல்ல, கூடுதல் பொறுப்பு. அவர்கள் தான் இப்ப அங்க போய் நிக்க போறாங்க. அதனால அவங்க வரட்டும், வாழ்த்துறோம், ஆளட்டும், வேண்டாம் சொல்ல. ஆனால் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்களா? அதுல ஒரு வெற்றிக்கும் தோல்விக்கும் திமுக தான் பொறுப்பேற்றுக்கணும். அடுத்ததாக நடக்கக்கூடிய வெற்றிக்கும் தோல்விக்கும் தாவேகா தான் பொறுப்பேற்றுக்கணும். கூட இருக்கிற இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கா என்ன? ஆட்சி அதிகாரத்தை அவங்க தானே செய்யறாங்க, அவங்க தானே பொறுப்பேற்றுக்கணும். இங்க இருந்தாங்க அதனால திமுக தோத்து போச்சு, அங்க போறாங்க அதனால அங்கேயும் தாவேகா தோல்வியை தான். வெற்றினாலும், அதாவது ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு, எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்காரு, வெற்றினாலும் கூட்டு பொறுப்பு தான், தோல்வினாலும் கூட்டு பொறுப்பு தான். அதனால்தான் கூட்டணின்றது. இந்த கூட்டணியில் இது சிறிய கட்சி பெரிய கட்சின்னு கிடையாது. அது நம்மளை போல ஆட்கள் விவாதிப்போம். இப்போ காங்கிரஸ் 5 தொகுதினா அந்த 5 தொகுதியிலையும் 80% திமுக ஓட்டு தான் அங்கே இருந்திருக்கும், மீதி தான் மற்றவர்கள் ஓட்டு. அட்லீஸ்ட் மற்றவங்க கன்சல்ட் பண்ண மாதிரி ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஒரே இரவோடு இரவாக போய்விட்டார்கள் என்பதுதான். ஆனால் மற்றவர்கள் என்னன்னா ஒரு முகமூடி போட்டுன்னு போயிருக்காங்க, அவங்க முகமூடி இல்லாத போயிட்டாங்க. அவ்வளவு ஜீவா, திமுகவை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு தாவேகா நினைச்சு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இழுத்துட்டாங்க அப்படின்னு. திமுகவை தனிமைப்படுத்தணும்ன்ற எண்ணம் திமுகவோடு இருந்த அந்த கட்சிகளுக்கும் இருக்கா? அந்த புள்ளியில தாவேகாவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இணைஞ்சிட்டாங்களா? இன்னொரு மக்கள் நல கூட்டணி அப்படின்லாம் அவர் சொல்றாரு. ஏற்கனவே உருவான கூட்டணி தானே, அப்படி ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது. பொதுவாக தேசிய கட்சிகளுக்கு ஒரு திராவிட எதிர்ப்பு மனநிலை இருக்கும்ல. உங்களுக்கு 67க்கு பிறகு தேசியம்ங்கிறதும் திராவிடங்கிறது அடிப்படையில் ஒரு வேறுபடுகிற புள்ளி ஒன்று இருக்குல்ல. அது இடதுசாரிகளாகவே இருந்தாலும் அவங்க ஏக இந்தியத்தை ஏற்றுக்கிறவங்க, இவங்க மாநில உணர்வை பிரதிபலிக்கக்கூடியவங்க. காங்கிரஸ் அளவுக்கு இல்லைனாலுமே இடதுசாரிகளுக்கும் ஏக இந்தியாவை ஏற்றுக்கிறவங்க. காஷ்மீர் பிரச்சனையிலேருந்து அவங்க நிலைப்பாடு வேற, அறிஞர் அண்ணாவுடைய நிலைப்பாடு வேற. காஷ்மீர் தேசிய அரசியலை ஆதவர், சிபிஎம் அதை ஆதரிக்க மாட்டாங்க. அவங்க இந்தியா ஒரே இந்தியாங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. சரி, அது ஒரு ரொம்ப விரிவான தனி ஈழம்ங்கிறதே அவங்களுக்கு வேற ஒரு நிலை. தமிழ் ஈழத்தை சுத்தமாக ஆதரிக்க மாட்டாங்க சிபிஎம், கடுமையான எதிர்ப்பு வைப்பாங்க. தமிழ் ஈழம்ங்கிறது அவங்களுக்கு இது பண்ணவே பிடிக்காது. அது தனி அரசியல், அது இன்னொரு புறம் வச்சுக்கலாம். இப்போ அந்த ஐடியாலஜி கான்செப்ட்லாம் இதில் போட்டு பொருத்தி பார்க்கணுமான்லாம் நான் பார்க்கல. அவர் எப்போவுமே திமுகவுக்கு எதிராக மட்டும்தான் விஜய் பேசியிருக்காரு ஒழிய வேற எந்த கட்சிக்கு எதிராக பேச மாட்டார். திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறது தான் ஆதவர்ஜனாவோட அசைன்மெண்ட். திருமாவளவனை உடைச்சிடணும், காங்கிரஸை உடைச்சிடணும், இடதுசாரிகளை உடைச்சிடணும், இதை மட்டும் தான் அவங்க தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தோற்று போனவொடனே, இப்போ ஜெயிச்சிருந்தா எத்தனை பேர் போயிருப்பாங்களா? தோற்று போனவொடனே திடீர்னு போய் எப்படியாவது விஜய்க்கு ஆதரவாக பாஜகவுக்கு எதிரான ஒரு ஆட்சியை அமைக்க விஜய் உதவி செய்வார்னு அவங்க நம்புறாங்க நம்ம தோழர்கள். கரெக்ட் ஜீவா, நீங்க திமுக தோத்து போச்சு, அதனால தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த நீங்க உடைக்கிற முயற்சியில ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல. திமுகவை விட அதிமுக ரொம்ப பின்னடைவை சந்திச்சிருக்கு. திமுகவை விட அவங்க கூட்டணி ரொம்ப குறைவான இடங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆனா அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் நகர்வதற்கு எந்த முனைப்பும் செய்யல. அங்க சின்ன சலசலப்பு கூட வரலையே. அதுக்கான அவசியம் பவர் பாலிடிக்ஸ்ல இப்போ வராம இருக்கலாம். இன்னொன்னு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் திமுக கூட்டணியை கான்செப்ட் உடைச்சிடணும். இத்தனை வருஷமா தொடர்ச்சியா 20 ஆண்டு காலமா ஆர்கே நகர் இடைத்தேர்தல இருந்து பெரிய இடையில வேறுபாடு இல்லாம நின்றுகிட்டே இருக்கிறாங்களே, அதை எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட். அப்புறம் இன்னைக்கு திராவிட கட்சிட்டாங்கல்ல, அதை நீங்க அதிமுகவை உடைப்பதற்கு முயற்சி நடப்பதாக சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் புதுச்சேரியில தங்க வைக்கிறாங்க. அந்த முயற்சி அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை நகர விடாம அவங்களால தடுக்க முடிஞ்சிருச்சு. கட்சியை உடைப்பதற்கு, இது கூட்டணியை உடைப்பதற்கு ரெண்டுக்கும் வித்தியாசம். கட்சி உடைப்புங்கிறது பெரிய விஷயங்க. நான் இன்னமும் சொல்றேன், தமிழ்நாட்டில் திமுக அதிமுகங்கிறது பெரிய கட்சி தான். ஏதோ இந்த ஒரு தேர்தலில் தோத்ததுனால 2 கட்சி இல்லாமல் போயிருங்கிற அந்த விஷயம்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கட்டமைப்புள்ள கட்சி தான். விஜய் கட்சிக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க நமக்கு தெரியும்ல. ஒவ்வொரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பேரனுக்கும் பேத்திக்கும் சேர்த்தெல்லாம் ஓட்டுருக்குறாங்க.
அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் போட்டிருக்காங்க, எதிர்த்த வீடு பக்கத்து வீடுன்னு. இப்போ ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தனும் அதை சொல்றாங்க, இப்படி நடந்து போச்சு, நான் எதிர்பார்க்கல, திமுக ஜெயிக்கும் ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட்டோம், என் ஒய்ஃப் மட்டும் போட்டாங்க, இப்படிலாம் சொல்றாங்க. சரி, ஓகே, இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் இதை எடுபடாது. ஆனால் அது ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டிய பார்வை தான். திமுகவுக்கு இப்படி யாரும் ஓட்டு போடல, ரெட்டலைன்னு நம்பி தான் ஓட்டு போட்டான், வேட்பாளர் முகம் தெரிஞ்சு ஓட்டு போட்டான். இங்க சம காமெடியாலாம் ஓட்டு போயிருக்கு, வேட்பாளர் யாருன்னு தெரியாம. அது இன்னொரு பார்வை. இல்ல, கொள்கை கூட்டணின்னு தானே சொன்னாங்க. திமுகவோடு இருந்த கட்சிகள் இது தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணிங்கிறது. ஆமா ஆமா ஆமா. அந்த கொள்கை கூட்டணியில ஏன் வெற்றியோ தோல்வியோ பேசுபொருளாக மாறுது? வெற்றி அடைஞ்சா இருந்திருப்பாங்க, தோல்வி அடைஞ்சதுனால போயிட்டாங்கன்னா அங்க பைண்டிங் ஃபேக்டர் வந்து கொள்கை தானே, அந்த கொள்கையில உறுதியா தானே இருக்காங்க. அப்படின்னா மதச்சார்பற்ற தன்மையை பேசின திமுகவுக்கு இணையாக இன்னொரு மதச்சார்பற்ற தன்மையை பேசக்கூடிய தாவேக்காவை இவங்க அட்ரஸ் பண்ணிட்டாங்களா? அங்க நகர்றாங்களா? விஜய் மதச்சார்பற்ற தன்மை பேசுறாரான்னு சத்தியமா நான் அது ஒரு முறை கூட உணர்ந்தது கிடையாது. அவர் ரொம்ப தெளிவா ஜோசப் விஜய்ங்கிறாரு, தேவைப்பட்டா பொட்டு வச்சிருக்கிறாரு, ஜோசியக்காரர் ஒருத்தர் அங்க அவர் தான் இயக்குறாரு, அவர்லாம் இனிமே நிரந்தர முதலமைச்சர் விஜய்ங்கிறாரு. இதெல்லாம் மதச்சார்பற்ற செக்குலர்ல வருமா? இவர் சொல்ற கொள்கை தலைவர் பெரியாருடைய பார்வையில் வருமா? அதனாலதான் போறோம்ன்றாங்க. அவங்க போறவங்களே அப்படி சொல்லிட்டு தானே போறாங்க, ஒரு மதச்சார்பற்ற அரசை அவங்க போறாங்க. இந்த தன்மையெல்லாம் இருக்கு. அவரை சுத்தி பிஜேபி காரங்களோ RSS ஐடியாலஜி தான் இருக்கு. திராவிடம் அழியணும், பெரியாரியம் அழியணும், ஒரு சூப்பர் வாய்ப்பு விஜய்னு ஒருத்தர் நம்ம கை கிடைச்சிருக்காரு. ஆரிய எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு பேசின ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த அளவுக்கு ஆன்டி பிராமின் பேசின மாநிலம் கிடையாது. இங்க பிஜேபி வர முடியாது, இந்துத்துவா வர முடியாது. அப்ப இங்க என்ன பண்றதுங்க விஜய் வந்திருக்காரு. எல்லா பிஜேபியும் வட இந்திய மீடியாவும் கொண்டாடி தீக்குதுங்க விஜய் வந்ததை. போச்சுடா, திராவிடம் அழியட்டும்டா. எத்தனை ஆண்டுகால கனவு, சத்தியமூர்த்தி ஐயர்ல இருந்து ராஜாஜியில இருந்து மாப்போசி மாதிரி நம்மாட்களை வச்சே அடிச்சது, எவ்வளவு ஆண்டு காலம் முயற்சி பண்ணி 100 ஆண்டு கால முயற்சியில் இன்னைக்கு அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இது விஜயின் வெற்றி அல்ல, தாவேக்காவின் வெற்றி அல்ல, இடதுசாரியின் வெற்றி அல்ல, அந்த RSS நாக்பூரினுடைய மிகப்பெரிய வெற்றி. அதுதான் நான் கருத்தியல் ரீதியாக சொல்றேன். நான் சொல்றது ஐடியாலஜிக்கலா சரிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவருக்கு மயிலாப்பூர் வேட்பாளர் வெங்கட்ராமன் வந்து சவால் விட்டுருக்காரு, எங்க பிராமணரை எதிர்த்த இந்த ஆட்சியை அழிச்சிட்டோம். அப்ப அவர் யாருக்கு எதிராக இருக்காரு? பெரியாருக்கு எதிராக இருக்காரு. ஸ்டாலின் எடப்பாடி எல்லாம் மேட்டர் கிடையாது. இந்த பெரியாரு நீதி கட்சி நீங்க உருவாக்குனீங்க பாருங்க, ஆன்டி பிராமின், அது முடிஞ்சிச்சு, அந்த எறா முடிஞ்சு, நாங்க வந்துட்டோம், விஜய் மாதிரி ஒருத்தரை பயன்படுத்தி நாங்க வர்றோம். இப்ப கூட அந்த வெங்கட்ராமன்லாம் பாருங்க, இந்த ஆட்சியில் ரொம்ப முக்கியமானவராக இருப்பார். அந்த வெங்கட்ராமன் எம்எல்ஏ, அந்த ஜோசியக்காரரு, CTR நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, ஜனநாயகன் பட தயாரிப்பாளர், அவர்லாம் உள்ள போயிருக்காரு. அவர் கர்நாடகாவில் பாஜகக்காரர். சுத்தி பாஜகவும் RSSம் விஜய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இவங்கெல்லாம் பிஜேபியும் மதச்சார்பற்ற தன்மையோடு இவங்க இருக்கிறாங்கன்னா அது நம்புற மாதிரியா இருக்கு. அதனால ஏதோ ஒண்ணு இப்போதைக்கு கணக்கு சொல்லிக்கோங்க, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக உள்ள வந்துடும், அதனால விஜய் ஆதரிக்கிறோம், இல்லாட்டி ரீஎலெக்ஷன் வந்துடக்கூடாது, இந்த மாதிரி காரணிகள் இவங்க சொல்லுவாங்க. அதுல ஒரு யதார்த்தமும் இருக்கு, அதை நம்ம அப்படியே மறுக்க முடியாது. ஆனா இவர்களுடைய ஆட்சி இது கண்டிப்பா பாஜக இந்துத்துவா எதிர்ப்பு ஆட்சி இல்ல, கார்பரேட் எதிர்ப்பு ஆட்சியும் இல்ல. தூய்மை பணியாளர்கள் போராடிய போது திமுக அரசை எதிர்த்து விஜய் போராடினாரா? அவங்கள கூட ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி பனையூர்ல வந்தாலும் பார்க்க சொன்னாரு. இப்படி ஒரு முதலாளித்துவ பண்ணையாரத்தனம் உடையவர் எப்படி இடதுசாரிகளுக்கு ஆதரவா இருப்பாங்க? புரியுதுங்களா? திராவிட கட்சிகள் கேபிட்டலிச கான்செப்ட்ல இருக்குன்னு இவங்க விமர்சிச்சா அதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் விஜய் வர மாட்டார்ல. தன்னுடைய திரைப்படத்துல தன்னுடைய அடையாளமா கார்பரேட் கிரிமினல் சொன்னவருங்க. வேற எந்த ஹீரோவும் அப்படி சொன்னது கிடையாது. கார்பரேட்டை எதிர்த்து தான் ஹீரோக்கள் பேசுவாங்க. கார்பரேட் கிரிமினல் நான் அப்படின்னு படத்துல சொல்லி அந்த படத்தை தான் தனக்கு அரசியல் அடிமமா காமிக்கிறார். இவர் எப்படி தூய்மை பணியாளர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இடதுசாரிகள் கோரிக்கைகளுக்கு நிறைவேற்றுவார்? ஏதோ இப்ப பவர் பாலிடிக்ஸ்ல ஏதோ நடக்குது, அவ்வளவுதான். இதுல ஐடியாலஜிக்கலா நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. ஒரே ஒரு விஷயம் ஜீவா சொல்றதுல, ஐயா திருமாவளவன் வந்து இன்னும் போனாரா என்னன்னு தெரியல. ஆதரவு கடிதத்தை இதுவரைக்கும் அவர் கொடுக்கல. ஆனா அவர் பக்கத்துல மற்றவர்கள் நியாயத்தை விட இவரோட நியாயம்னு வந்தா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு எப்படி இருக்கும்னா, கடந்த காலத்துல அவருடைய பேச்சு 1000 முறை என்னை விலை பேச பார்த்தார்கள். இந்த கட்சியை கூட தாவேக்காவே மறைமுகமா என்ன சொன்னார்னா, துணை முதலமைச்சர் முதல் கொண்டு எனக்கு ஆசை காட்டினார்கள், நான் போகலன்னாரு. ஆனால் பதவிக்காக நான் எந்த பக்கமும் போய் நிக்க மாட்டேன். இப்ப அவருக்கு என்ன தார்மீக உரிமை வருது? இந்த ஆதரவு கொடுத்ததாக சொல்றேன். அப்படி இருந்தாலும் சொல்றேன். இல்ல RSS பெற்ற பிள்ளைகள் சீமான் விஜய் கூட சொல்லிருக்காங்க. கார்த்திகேயன் சார் பரிசீலிக்கிறேன்னு சொன்னாங்க, ஆதி ஆயிடுச்சு இல்ல, உறுதியாகிற வரை பரிசீலிக்க ஏன் இல்ல பரிசீலிக்கிறேன்னு சொன்னாலே உங்களுடைய பாதி எண்ணம் போயிருச்சு இல்ல. சரி, அவர் ஆதரவு கொடுக்கட்டும், கொடுத்த பிறகு இந்த கேள்விகள் விளக்கமும் அவர் பரிசீலிக்கிறேன்னு சொல்றது தான் நான் விமர்சிக்கிறேன். பரிசீலிக்கிறேங்கிறதையே ஆதரவு கொடுத்ததாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்ல. கொடுக்கிறாரோ கொடுக்கலையே, இந்த பரிசீலிக்கலன்னு பரிசுத்தம் போயிருது. திரு ரகு, மதச்சார்பற்ற தன்மைங்கிற புள்ளியை நோக்கி
இடதுசாரிகள்லாம் நகர்ந்திருக்கிறாங்கன்னா அதுக்கான விமர்சனங்கள் தான். அப்படிலாம் இல்லவே இல்லை, வேற ஏதோ காரணங்களுக்காக அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள். பிரதான காரணம் திமுகவை பலவீனப்படுத்துவது, தனிமைப்படுத்துவது. அந்த புள்ளியில தான் நகர்ந்து. அந்த கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி வில்சன் சாருக்கும் ஜீவ சாகத்துக்கும் ஒரு கேள்வி. பரிசீலனை பண்ணதே தப்புன்னா திமுக அதிமுக ஆட்சிக்கு வெளியிலிருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம், நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளை கேட்டதை கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சிபிஐஎம் உடைய தேசிய செயலாளர் எம்ஏ பேபி வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டாரு. அவங்க 2 பேருடைய ஆன்சர் எனக்கு வேணும். ஏன்னா விஜய பாஜக பெற்ற பிள்ளைன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. RSS பெற்ற பிள்ளை. ஓகே, RSS அவங்களுடைய தந்தை. ஓகே, விஜயை RSS பெற்ற பிள்ளைன்னு திருமாவளவன் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு. அவரு விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறது தார்மீகமா தப்பு, பரிசீலனை பண்றதே தப்புன்னு சொன்ன திரு வில்சன் சாரும், எப்பொழுதுமே விஜய் ஒரு பிஜேபியோட RSS உடைய ஆளுன்னு சொல்ற ஜீவ சகாப்தனும், திமுக 1949 வருடம் ஆரம்பிக்கப்பட்ட திமுக இந்த தேர்தலில் ஏப்ரல் 23 பிஜேபியோட கூட்டணி வச்சு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள எலெக்ஷன் திரு ஸ்டாலின் தொடர்ந்து சொல்லி நீங்க அடிமையா இருந்தீங்க, டெல்லியுடைய அமித்ஷா டிஎம்கேன்னு சொன்ன அந்த ஏடிஎம்கே ஆட்சியில அமர்த்தணும், அதுக்கு நாங்க வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுவோம்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். அதை கடுமையா கண்டிக்கிறோம். அதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த கடுமை பத்தாது, அவ்வளவு கடுமையா நீங்க வருங்க. அது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல. ஆனா பேபி சொல்லிருக்காரு, பேபி சொல்லிருக்காரு. கட்சியின் தலைவர் சொன்னது அடுத்த கட்சியின் தலைவர் சொன்னது, அடுத்த கட்சியின் தலைவர் ஏடிஎம்கே ஆட்சியில் அமர்த்துறதுக்கு நீங்க ஆதரவு தருவீங்களான்னு திரு ஸ்டாலின் கேட்டதா வீடியோ பிளே பண்றீங்களா? எம்ஏ பேபி இந்தியா டுடேக்கு இத பேசி இருக்காரு. இத பத்தி அவங்க 2 பேரும் பதில் போய் சொன்னாரு. நான் சொல்றேன், பேபி போய் சொன்னார். இப்ப என்ன சொல்ல போறீங்க? அவர் பப்ளிக்கா சொல்லிருக்காருங்க. ஸ்டாலின் சொன்னாரா சார்? சொன்னாரு. நான் சொன்னது அதாவது டைரக்டா தலைவர் சொன்னது சொல்றேன். இது போற ஒரு விசிகே தலைவர் அதாவது வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் கிடையாது. சிபிஎம் உடைய தேசிய செயலாளர் பேசி இருக்காரு. ஒரு பப்ளிக்கா ஒரு டிவிக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னா நம்ம டிபேட் பண்றதே வேஸ்ட். 2 நாட்களாக ஊடகங்கள்ல தேசிய இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் பண்ணதா அவர் சொல்றாரு. என்னன்னா நீங்க இப்போ ஜீவ சகாப்தன் சொன்ன மாதிரி அது அந்த மாதிரி இருந்தால் தவறுன்றது வேற. நான் என்ன சொன்ன, திருமாவளவனுடைய கிரெடிபிலிட்டியை சொல்றேன். திருமாவளவன் என்னை கொலை செய்ய முயற்சி செய்தாருன்னு சொல்லிட்டு வைகோ கூட வச்சிருக்கோம். டிடிவி தினகரன் அதே மாதிரி தான் சொன்னாரு, இவரை பற்றி கூட வச்சிருக்காரு. அது வேற விஷயம். நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. கூட்டணியை நான் தான் உருவாக்கி பேசினார்கள் எல்லாம் சொன்னாரு. இதைத்தான் நான் கேட்கிறோம். இதெல்லாம் யாருன்னா அந்த மாதிரி சொன்னாங்களா? என்னை விலை பேசினார்கள், எனக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. கார்த்திகேயன் நியாயமே கிடையாது. நான் கேட்ட கேள்விக்கு ஜீவா பிஜேபியோட விஜய்க்கு எந்த தொடர்பும் இல்லாத பொழுது அவ்வளோ கண்டிச்சு பேசுவாரு. அவங்க பிஜேபியை இறக்கி விட்டு ஆளும் பாரு. இப்ப திரு ஸ்டாலின் இந்த முயற்சியை செஞ்சிருக்கிறத பத்தி அவர் உண்மையா கண்டிப்பாரு அப்படி இல்ல. ஜீவா நானே கேட்கிறேன், நியாயமா கேட்கறது, விஜய்க்கும் பிஜேபிக்கான தொடர்பு பட்டவர்த்தனமா வெளில வரல. ஆனா இங்க வெளில வந்திருக்கு. வராதது நீங்க அவ்வளோ வெடித்தனமா ஆதாரத்தோட தான் பேசுறேன். எம்எல்ஏ என்ன பேசுறாரு, பிஜேபி எதிர்ப்புல உலக சாம்பியன் நாங்கன்னு சொல்ற திமுக பிஜேபியோட போன மாசம் வரைக்கும் தொடர்பில் இருந்த அதிமுகவை ஆட்சியில அமர்த்த வேண்டிய கட்டாயம் இதுக்கு பதில் சொல்லியாகணும். அவருக்கு அதெல்லாம் மாற்று கருத்து. இவரோட கடுமையா கண்டிச்சு பேசுவேன். அப்படி நடந்துச்சுன்னா திராவிடத்தையே அழிக்க நடந்திருக்குன்னு சொல்றேன். எம்ஏ பேபி சொல்லிருக்காரு. இல்ல அது நடந்தா நடந்து நான் வேற எதுக்கு வந்து நான் இப்ப டைவர்ட் ஆகி போயிட்டேன். அது கேட்டு அந்த ரியாக்ஷன் கிடைச்சிச்சு, எனக்கு தேவையான பதில் வந்துருச்சு. நீங்க கேட்டீங்க மதச்சார்பின்மைன்னு சொல்லி அந்த புள்ளியை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்களே. விஜய் பக்கம் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகளும் கொடுக்கல கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்தாங்கிறது நான் ஒரு காரணம் சொல்றேன். விஜயுடைய கன்சிஸ்டன்சி. தேர்தலுக்கு முன்னாடி அவர் யாரோட கூட்டணி அமைக்கணும்னு நினைச்சாரு? விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள்.
மதச்சார்பற்ற கட்சிகளோட, முற்போக்கு கட்சிகளோட நான் கூட்டணி வைக்கணும்னு விரும்பினார். இந்த கட்சிகள் யாருமே அவரை நம்பல. ஒன்று வந்து நீங்கள் பிஜேபியோட தொடர்பில் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது முக்கிய காரணம், விஜய்க்கு என்ன வரவேற்பு இருக்க போகுது, எலக்ட்ரல் சக்சஸ் என்ன இருக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. எஸ்பெஷலி காங்கிரஸுக்கு, காங்கிரஸ் உள்ள எல்லாருக்கும் இங்கே வரணும்னு ஆசை. ஆனால் அந்த கேம்பில் எடுக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இவருக்கு எவ்வளோ, இவர் அன்டெஸ்டட், நம்ம ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி அன்டெஸ்டட், அன்ப்ரூவன், இவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு என்ன ஆகிட போறோம்னு பயத்தில் அவங்க போகல. முடிஞ்சுதா? அவர் அந்த கோவத்தோட அவங்கள வந்து நான் அவங்க பக்கமே போக மாட்டேன், 108 சீட்டு வந்துச்சுன்னு சொல்ல. தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் கூட்டணிக்காக எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு லெட்டர் கொடுக்கறது ஐயுஎம்எல், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், இதை பாராட்டணுமா வேண்டாமா? அவர் பிஜேபியோட அந்த தொடர்பு வச்சிருக்காரு, இந்த தொடர்பு வச்சிருக்காரு, அடுத்தது நாளைக்கு தொடர்பே கூட வைக்கலாம், எனக்கு தெரியாது. இப்பொழுதைக்கு கரண்ட்ல அவரு வைக்கல. இந்த கன்சிஸ்டன்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பிடிச்சிருக்கு. பிஜேபிய இவர் எதிர்ப்பாருன்னு நம்புறாங்க. நான் அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சிருந்ததுன்னா ஓகே, ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்து வருவோம், அவங்க தான் கடைசியா போயிருக்காங்க. ஏடிஎம்கே என்டிஏ ஜெயிச்சிருந்ததுன்னா பிஜேபிக்கு மகிழ்ச்சி. 2 சீட்டு வந்திருந்தா கூட எங்களால ஜெயிச்சிங்க, எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுங்க, இது என்டிஏ அமைச்சரவை அப்படின்னு சொல்லி அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. டிஎம்கே ஜெயிச்சிருந்ததுன்னா ஏடிஎம்கே அழிஞ்சிடும் சொல்லிட்டு இன்னும் சந்தோஷப்படுவாங்க. பிஜேபிக்கு எதிரான ரிசல்ட்னா விஜய் ஜெயிச்சது மட்டும்தான். ஏன்னா நோ வேகன்சி போர்டு போட்டாரு, இங்க வேகன்சி கிடையாது, பிஜேபி வளர்றதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பிஜேபி ஒரே இடம் படுதோல்வி, அதை கொண்டாட முடியாத லெவல்ல இந்த அன்சர்டனிட்டி வந்துருச்சு. அப்புறம் வந்து இது திமுகவை தனிமைப்படுத்துவதா உடைப்பதாங்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். அவரோட ஃபோக்கஸ் வந்து இந்த செக்யூலர் பார்ட்டிஸ், ப்ராக்ரெசிவ் பார்ட்டிஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணணும்னு. அதை நான் இப்போதைக்கு வரவேற்கிறேன். அது நாளைக்கு தடம் மாறினாரு, பிஜேபியோட க்ளோஸா போனா நான் தான் எதிர்ப்பேன், முதல்ல எதிர்ப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா திமுக, எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க இதற்கு முன்பு விட்டுருவோம், தேர்தலுக்கு முன்பு விட்டுருவோம், ஆளுநர் 2-3 தினங்களாக காலதாமதம் அப்படின்னு தாவேக்கா தவிர மற்ற எல்லா கட்சிகளும் பேசிட்டாங்க. தாவேக்கா மட்டும் இது வரைக்கும் பேசல, ஒரு அறிக்கை கூட விடவே இல்லை. உண்மையிலேயே இது தாமதம் இல்லையா, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா அப்படின்னு குறைந்தபட்சம் தாவேக்கா பேசியிருக்குன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சுல்ல. அவங்க 2 வருஷமா பண்ணியிருக்கிற பாலிடிக்ஸ் பார்த்து நம்ம எதிர்பார்க்கலாமா கார்த்திகன்? இது அவங்க ஸ்டைலே கிடையாது. இது நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். இப்படி கிரெடிட் கொடுக்க முடியாது அந்த கட்சிக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, தாவேக்கா வந்து ஒரு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனை வச்சு நாங்க யாருகிட்ட லெட்டர் கொடுத்தோம், அது எப்பயாவது தாவேக்கா பேசலன்னா ஏன் விஜய் பேசலதான் அதான் கேள்வி. இல்ல பெரிய விஷயம் இல்ல. விஜய் சார்பா விஜய் வந்து இது வரைக்கும் பத்திரிகையாளர்களை பார்க்காமலே சீஃப் மினிஸ்டர் ஆக போறாரு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அவர் பண்ண பிரச்சார முறையெல்லாம் அந்த கேம்பெயின் கிராமரையே மாத்திட்டாரு, தலைகீழ கலைச்சு போட்டாரு. செங்கல்பட்டு ஆள ஸ்ரீரங்கத்தில் வச்சு ஜெயிக்க வைக்கிறாரு, லோடு மேனை வச்சு ஜெயிக்க வைக்கிறாரு. இதெல்லாம் 2026 சாத்தியம் தெரியுமா? நம்ம நினைச்சு பார்த்தோமா? ஒவ்வொரு தொகுதிக்கு 25 கோடி 30 கோடி செலவு பண்ற இடத்துல செலவு பண்ணாம ஜெயிச்சிருக்காரு நிறைய இடத்துல. சில பேர் பணம் கொடுத்திருந்தா கூட ஓவராலா ஒரு 200 தொகுதியில அவர் பணம் கொடுத்துருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாத்தியம், எவ்வளவு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்க அவர் ட்ரெடிஷனல் கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. பட் முன்னாடி மாதிரி விளையாட்டா இருக்க முடியாது. இப்போ நாங்க யார்கிட்ட லெட்டர் தினைக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அருண்ராஜ் இடதுசாரிகள் சொல்றதே, இனிமேலாவது பாஜகவுக்கு எதிராக பேசுங்க, அதுக்கு இனிமேலாவது மாநில உரிமைகளுக்காக, இந்த ஸ்டைல் மேட்டர், இனிமேலாவது தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக பேசுவீங்க அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. அதாவது விஜயுடைய அரசியல் ஸ்டைல் பாரம்பரிய அரசியல் இல்ல, இது உரிமை சார்ந்த விஷயம். இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன், அந்த பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக போறாரு. இப்போ வந்து அவங்கள்ட்ட நல்ல விஷயம் தெரிஞ்சு தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து தினைக்கும் வந்து அப்டேட்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து யார்கிட்ட கேட்டோங்கிறத சொல்லியிருக்கணும், நாங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கவர்னர் என்ன சொன்னாருங்கிறத பப்ளிக்கு தெரியப்படுத்தணும். இது இனிமே வந்து விளையாட்டு கிடையாது. அப்புறம் இது மட்டும் சொல்லிடுறேன், பாஜகவை வந்து இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு திரு சண்முகம் சொல்ல முடியாது. ஏன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கல, ஜனநாயகன் படம் வெளிவராத சமயத்திலையும் அவங்க ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்ண போதும் அவர் கூட்டணி வைக்காத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய்க்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்குது, அதனால பாஜக அவர் எதிர்க்கிறாருன்னு சொல்லாம புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ பாஜகவை இப்படிதான் எதிர்க்கணும்னு சொல்லக்கூடாது, ஆனா எப்படியா இருந்தாலும் பாஜக எதிர்க்கணும். நான் சொல்றேன், இனிமே திமுகவே பாஜகவை முன்ன மாதிரி எதிர்க்க மாட்டாங்க. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு ஃபெல் ஃபிளாட், அவங்களுக்கு எலக்ட்ரல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கல, அவங்க எப்படி பாஜக எதிர்க்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். சப்போர்ட் பண்ண ஏடிஎம்கே ஆட்சியில் அமர்த்த ட்ரை பண்ண டிஎம்கே வந்து பாஜக ஒழிக அப்படின்னு சொன்னா மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? திரு சாமிநாதன், இன்னமும் 2 இடங்கள் தேவை. விசிகாவோட ஆதரவு கிடைக்குமா, ஐயுஎம்எல் ஆதரவு கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பு இருந்தது. ஐயுஎம்எல் இறுதியாக மறுத்துட்டாங்க, ஆதரவு இல்லைன்னு மறுத்துட்டாங்க. விசிகாவோட ஆதரவு தேவை, ஸ்கிரீன்ல பாப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
விசிகா தரப்புல இருந்து திரு வன்னியரசு, சட்டமன்ற வன்னியரசு அவர் ட்வீட் போடுறாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இது திருமாவுடைய காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த புள்ளி, அந்த டிமாண்டை விசிகா வெளிப்படையாக வச்சுட்டாங்க. இதை தாவேகா ஏற்றுக்கொண்டு திருமாவை அகாமடேட் பண்றதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்பதான் பெரும்பான்மையை நோக்கி மதச்சார்பற்ற கூட்டணிங்கிற அடிப்படையில் அவர் நகர முடியும். ஆமா, அப்படி அதை நோக்கிதான் அது நகர்கிறது அப்படின்னு தான் சார் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை தமிழ்நாட்டுல முதல்ல எழுப்பின கட்சியே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். மக்கள் நல வடிவமாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு மக்கள் நல கூட்டு இயக்கம் அப்படிங்கிற பேர்ல ஒரு புத்தகமே கூட அவர்கள் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க அன்றைய காலகட்டத்திலே. சோ அப்ப இப்ப அதற்கான செயல் வடிவம் கொடுக்குறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் விஜய்க்கு 2 இடங்கள் தேவை. முஸ்லீம் லீக் கூட கொஞ்சம் நெருங்கிதான் வந்தாங்க. கேரளாவில காங்கிரஸோட தான் கூட்டணியில் இருக்காங்க. அங்க கூட்டணி அரசு தான் அமைகிறது, காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கும். அதனால காங்கிரஸ் தலையிட்டாலும் முஸ்லீம் லீக் நெருங்குமோ என்று பார்த்தோம். பட் அதற்கு வரல. அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு சார், ஏன் விசிகா போலாம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, இன்னொன்னு அதுவும் கூட இந்த பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு தான். இப்ப ரகு சார் சொன்ன ஒரு இடம் முக்கியமான ஒரு இடம். பாஜக எதிர்ப்புல விஜய் ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வருது. அப்பவே அவர் பாஜகவை எதிர்த்து அரசியல் பேசல. ஆனா களத்துல மக்கள் நம்பினாங்கல்ல, இவர் பாஜகவுக்கு எதிராக தான் இருக்காங்க. நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன் சார், ஜீவானை மறுக்கலாம். தமிழ்நாட்டுல பாஜக முடிச்சு விட்டதே விஜய் தான் சார். கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் 18% எடுத்தாங்க பாஜக அணி, 18% அதிமுக இல்லாமலே. இன்னைக்கு பாஜக ஒரு பரிச்சார்த்த முயற்சியா குமரி மாவட்டத்துல 5 தொகுதிகள்ல தாமரை போட்டியிடுது. அந்த 5லையும் விசில் சின்ன 2வது இடம் வருது. தாமரை 3வது ரவுண்டு போறாங்க. அப்ப கிட்டத்தட்ட பாஜக எதிரான அரசியல் இதானே. அப்ப நீங்க அவருக்கு திரைமறைவு ஒண்ணு இருந்துச்சு, பாஜக சில சகாயங்கள் செய்யணும்னா கிட்டத்தட்ட குமரி மாவட்டம் மாதிரியான பகுதியிலே பாஜக ஜெயிச்சிருக்கணுமே, அவர்கள் வளர்ந்த பகுதியிலே ஜெயிச்சிருக்கணுமே. அதுவுமே நடக்கலையே. அப்ப கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பு அதிகாரத்தில் பங்கு கொடுத்து திருமாவை அகாமடேட் பண்ணிக்கும் தாவேகா வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க? ஆமா, நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திரு ஜீவா, கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது விசிகாவுடையெல்லாம் நீண்ட நாள் கோரிக்கை. ஆனா இதுவரைக்கும் கூட்டணியில் இருந்த அதிமுகவோடோ திமுகவோடோ அதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியாத நிலையில் புதிதாக வந்த தாவேகா அதை சாத்தியப்படுத்துது அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனாக தானே இங்க பார்க்கப்படும். பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனா அல்லது நிர்பந்தமா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் அது அப்படி நடந்தால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர், ஏன் நீங்கள் முதலமைச்சர் பதவி கூட கொடுக்கலாம். ஏன்னா அரசியல் அறிவு, அனுபவம், சமூக நீதி சிந்தனை, அந்த கூட்டத்துக்கு அவர் போனார்னா ஒரு பெரியாரிஸ்ட். திருமாவளவன் ஒரு பெரியாரிய சிந்தனையாளர், பார்ப்பன எதிர்ப்பு, தமிழ் தேசியம், தமிழ் ஈழம்னு எல்லா திராவிட இயக்க பெரியாரிய சிந்தனையாளர் முழுக்க. தலித்து அமைப்புகள்னாலே பெரியார் எதிர்ப்பை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு பிஜேபி. தலித்துகள்னாலே பெரியாருக்கு எதிராக, திராவிடத்துக்கு எதிராக தான் ராம்தாஸ் அத்வாலையிலேருந்து ஏன் தமிழ்நாட்டிலேயே எல்லா தலித் அமைப்பும். இவர் ஒருத்தர் தான், பெரியார் தான் என் தலைவர், தமிழ் தேசியம் தான் என் கொள்கைன்னு பேசுகிற ஒருத்தர். இவர் ஒருத்தர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகலாமே. அது திமுக சாத்தியம் இல்லை, அது உண்மை. அவன் அவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுட்டு இவருக்கு அவங்க கொடுக்க முடியாது. சமூக நீதி, சாதி ஒழிப்புலாம் பேசினா பவர் பாலிடிக்ஸில் எடுபடாது. விஜய்க்கும் இப்போ அப்படி ஒரு நிலை வந்திருக்கு. இப்போ இவர் 160 சீட்டு வச்சிருந்தா திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்குவாரா, அவர் துணை முதலமைச்சர் ஆக்குவாரா, இல்லை உங்க போய் பார்ப்பாரா? இவருக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்கு, பவர் பாலிடிக்ஸில் இப்படி ஒரு சூழல் வந்திருக்கு. இந்த மாதிரி சூழலில் தான் உங்களுக்கு ஆந்திராவில் ஒரு தலித்து மாஞ்சின்னு ஒருத்தர் முதலமைச்சரானார். பாஜக பல இடங்களில் தலித்து முதலமைச்சர்களை இப்படிதான் உருவாக்குது. பீகார்ல. சோ இந்த மாதிரி சூழல கூட திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கலாமே, எதுக்கு துணை முதலமைச்சர்? இது அவரே கேட்டிருந்தார். அது என்ன வந்தா துணை முதலமைச்சர், திருமாவளவனே கேட்டிருந்தார், என்ன வந்தா துணை முதலமைச்சர் அப்படின்னு, ஏன் முதலமைச்சர் ஆக்க மாட்டீங்களான்னு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு விஜய் கட்சியினுடைய கொள்கையே தலித் அதிகாரம் தான். அப்படிதான் ஆதவர்ஜுனா சொன்னாரு, திராவிட கட்சிகள் தலித்துகளுக்கு எதிரி, நாங்க தலித்துகளுக்கு ஆதரவு. அப்படி இருக்கிறப்ப தலித்த முதலமைச்சர் ஆக்கலாமே, திருமாவளவன் மாதிரி ஒருத்தர் ஆக்கலாமே. எல்முருகன் மாதிரி ஒரு கணக்குக்கு பிஜேபி ஆக்குது, முர்முவை கணக்குக்கு ஆக்குது, எல்லாம் கணக்குக்கு அப்பீஸ்மெண்ட், ஒரு டோக்கன் பாலிடிக்ஸ். இவர் ஆக்குனா உண்மையிலேயே ஒரு சாதி ஒழிப்பு பேசுகிற ஒரு எலெக்ஷன், அதாவது எலெக்ஷன்ல நிக்காமலேயே மாவட்ட செயலாளர்களை தலித் ஆக்கலாம். திமுக எத்தனை மாவட்ட செயலாளர்கள் தலித்துன்னு ஜீவா சொல்லணும். விஜய் கட்சிக்கு ஆக்குனா ஆக்கிட்டு போறாங்க. பெரியாருடைய பேரர்கள் செய்யாம விஜய் நீங்க விஜய் ஒத்துக்கல. பெரியார் எல்லா வேட்பாளர்கள் யாரு, அவர் இன்னொன்னு சொன்னார், எல்லா விருந்தினர்களும் இணைப்பே இருங்க. அடுத்த அமர்வுல நேர்பட பேசும் தொடரதான் போகுது, எல்லாருமே தான் பேச போறாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்ல, அடுத்த இடைவெளிக்கு பிறகு அந்த அமர்வு தொடருது, அதுலயும் பேசலாம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தை கூட்டப்பட்டது